சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நான் முதலிலே வாசிக்கிறேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆமேன். பிரியமானவர்களே, இது பேதுரு அவர்கள் எழுதுகிறார். 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே இப்படியாக நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பேதுரு பின்பற்றியவன். அவன் சொல்லுகிறான், தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல என்று. நாங்கள் கண்ணார கண்டவைகளை நாங்கள் உண்மை என்று 100% நிச்சயித்த காரியங்களையே உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி இந்த பேதுருவானவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நாங்கள் உங்களிடத்திலே சொல்லுகிறோம் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகத்துவத்தை தாங்கள் கண்ணார கண்டவர்கள் என்று. ஏனென்றால் இந்த பேதுருவும் மற்றும் 11 சீடர்களும் ஆண்டவருக்கு பின்னால் சென்றவர்கள், ஆண்டவரோடு திரிந்தவர்கள், ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்களை கண்ணார கண்டவர்கள் இவர்கள் எல்லோரும். இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது செய்த வல்லமையை, அவர் செய்த அற்புதங்களை மற்றும் அவர் மீண்டும் வரப்போகிற காரியங்களை நாங்கள் அறிவித்தோம் என்று பேதுரு அவர்கள் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆமேன். அப்படியாக பேதுரு சொல்லுகிறார். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் இப்படியாக ஒரு மலைக்கு செல்லுகிறார்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகுகிறார். வெண்மையாக பிரகாசம் உள்ளவராக அந்த இடத்திலே மாறுகிறார். அப்பொழுது சீசர்கள் பார்க்கிறார்கள், எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுவது போல் அவர்களுக்கு காணப்படுகிறது. அப்படியாக காணப்படுகிற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்கிற சத்தம் வானத்திலிருந்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக பேதுரு அதை கண்டவனாக, இப்படியாக கேட்டவனாக இந்த இடத்திலே சொல்லுகிறான். நான் அறிந்ததைத்தான் சொல்லுகிறேன், நான் நிச்சயத்தை சொல்லுகிறேன் என்று பேதுருவானவர் இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உண்மையானவர், அவர்தான் ஆண்டவர் என்கிற காரியத்தை அவர் எங்களுக்கு அறிவித்தார். எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாகத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். நாங்கள் இப்படியாக பொய்யான கட்டுக்கதைகளை கேட்டு இப்படியாக நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களையே உங்களுக்கு சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரயத்தனமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார்.
அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த இந்த பவுல் அவர்கள் எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமக்காக, நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று இந்த பவுல் அடிகளார் சொல்லுகிறார். இப்படியாக மரித்தார், ஆனாலும் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று. வேத வாக்கியங்களின்படி என்று போட்டிருக்கிறது, அது என்ன என்று உங்களுக்கு ஒரு சந்தேகமாயிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது, இப்படியாக இரட்சகர் பிறப்பார் என்று, தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே வந்து பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அப்படியாக ஒரு 800 வருடங்களுக்கு முன்பு தாவீது ராஜாவுக்கு, இப்படியாக சில 1000 வருடங்களுக்கு முன்பு தாவீது ராஜாவுக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இப்படியாக கிறிஸ்து உன்னுடைய சந்ததியிலே பிறப்பார் என்று, கிறிஸ்துவனுடைய சரீரம் அழிவை காண விட்டார் என்று, அவர் மரிப்பார் ஆனாலும் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி இப்படியாக அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டது, 800 வருடங்களுக்கு முன்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்படி அநேக கால பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறப்பார், அவர் மரிப்பார், ஆனாலும் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார் என்று இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதுதான் இந்த 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 3வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து. ஆமேன். வேத வாக்கியங்களின்படி இப்படியாக சொன்ன தீர்க்க தரிசனங்களின்படி அவர் மரித்து, எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவார் என்று அந்த வேத வாக்கியங்கள் சொன்னபடி அவர் எழுந்தார் என்று இந்த வசனத்திலே போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாக பவுல் அடிகளார் எழுதுகிறார். அவர் எழுதும்போது சொல்லுகிறார், கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் என்று. கேபா என்னப்பட்ட சகோதரனுக்கும் பின்பு 12 சீசருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து தரிசனமானார் என்று இதிலே சொல்லுகிறார் பவுல் அடிகளார். அப்படியாக சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் அடிகளார் சொல்லுகிறார். அந்த பவுல் அடிகளார் இந்த வசனத்தை எழுதிய வேளையிலே அந்த சீசர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த இன்னும் 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் தரிசனமானார். நான் மரித்தேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டேன், நான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நான் மீண்டும் வருவேன், நான் செல்லுகிறேன் பரலோகம், சென்று மீண்டும் வருவேன், நான் சென்று பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களை வழிநடத்தும்படியாய் ஒரு சத்திய தேற்றரவாளரை அனுப்புவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அப்படியாக அவர்களோடு பேசுகிறார். அப்படியாக அந்த 500 பேர்களுக்கு அதிகமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், அந்த 12 சீசர்களில் மற்றும் அந்த 500 பேர்களில் இன்னும் சிலர் மட்டும் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள், மரித்தார்கள், ஆனால் மிகுதியானவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று பவுல் தான் வாழ்ந்த காலத்திலே இருப்பவர்களை குறித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் கட்டுக்கதை அல்ல. அவர் மரித்தார், ஆனாலும் எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சாதாரணமாக அவர் மரிக்கவில்லை. அவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்படியாக
ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இப்படி உன்னுடைய சந்ததியிலே இப்படியாக தேவனுடைய குமாரன் வந்து பிறப்பார் என்று. தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இப்படியாக உன்னுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி. ஆனால் அந்த தாவீதே தீர்க்க தரிசனமாக பாடுகிறான் சங்கீதம், இப்படியாக அந்த கிறிஸ்து என்பவர் அவர் அழிவை காண மாட்டார், அவர் மரிப்பார், மரித்தாலும் பாதாளம் அவரை கட்டி போடாது, அப்படியாக அவர் பாதாளம் சென்று மீண்டும் உயிரோடு எழும்பி வருவார் என்று. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எப்படியாக தேவனுடைய குமாரன் பாதாளம் செல்ல முடியும் என்று. ஆமேன். பாதாளம் சென்று பாதாளத்தில் இருந்த அந்த பிசாசின் தலையை மிதித்தார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த பூமியிலே அவர் தேவனாக இருந்து மனிதனாக இந்த பூமியிலே வந்து அவர் பிறப்பதற்கு முன்பு மனிதர்கள் செய்த பாவங்கள், இப்படியாக முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம், அந்த பாவங்களின் நிமித்தமாய் அந்த மனிதர்கள் மரித்து அவர்களுடைய ஆத்துமா இப்படியாக பாதாளத்திலே சிறைப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் மரித்து இப்படியாக பழைய ஏற்பாட்டு பழைய காலத்திலே அப்படி மரித்து பாதாளத்திலே அவர்களுடைய ஆத்துமா சிறைப்பட்டு போயிருந்த அந்த சிறைக்குள்ளே, அந்த பாதாளம் என்கின்ற அந்த காரியத்துக்குள்ளே இருந்த ஆத்துமாக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எல்லோருடைய பாவங்களுக்காய் மரித்து அப்படியாக அவர் பாதாளம் சென்று அந்த சிறைப்பட்டிருந்த ஆத்துமாக்களை விடுவித்தார். இப்படியாக பிசாசின் பிடியில் சிறைப்பட்டிருந்த அந்த ஆத்துமாக்களை, முன்னோர்களின் ஆத்துமாக்களை இப்படியாக சிறை மீட்டு கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, பிசாசை அந்த பாதாளத்திலே சென்று பிசாசின் தலையை மிதித்தார். பிசாசின் கையில் இருந்த பாதாளத்தின் திறவுகோள்களை பறித்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது அவர் பாதாளத்திற்கும் பரலோகத்திற்கும் எங்கும் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாதாளத்துக்கு சென்று அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மீட்டார். பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் ஆத்துமா இப்படியாக தேவனே என்று வாழ்த்தியது, தேவனே என்று துதித்தது. பிரியமானவர்களே, எங்களுடைய தேவன் மீட்டார் என்று, பாதாளத்திலே இறங்கி மீட்டார் என்று. பாதாளமே உன் கூரங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, இப்படியாக பவுலடிகளார் சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் என்று. பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல தேவன்! இப்படியாக வெறும் கட்டுக்கதைகளாக அல்ல, நடந்த உண்மை சம்பவங்கள். பிரியமானவர்களே, அதுதான் பேதுரு அவர்கள் சொல்லுகிறார், இப்படியாக நாங்கள் வெறும் கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, இப்படியாக கட்டுக்கதைகளை பின்பற்றி ஒரு தோற்றமாக உருவாக்கி இப்படியாக இது தெய்வம் என்று சொல்லி அப்படியான பொய்யான கதைகளை நாங்கள் பின்பற்றி செல்லவில்லை. எங்களுடைய கண்ணார கண்டோம் அந்த ஜீவனுள்ள தேவனை, தேவனுடைய சத்தத்தை எங்களுடைய காதுகளால் கேட்டோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த தேவன் இப்படியாக சொன்ன சத்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்டது என்று. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்தார். அப்படியாக மரித்தவர் அப்படியே மரிக்கவில்லை, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழுந்தார் என்று இப்படியாக பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். இப்படியாக அநேக எல்லா சீசர்களும் சொல்லுகிறார்கள். இந்த 12 சீசர்களும் எழுதிய இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் விசுவாசித்ததை, நாங்கள் கண்டதை இப்படியாக சொல்லுகிறோம் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சீசர்கள் ஒரு படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள், கடலிலே ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே கடும் புயல் வருகிறது, கடும் புயல் காற்று வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் அணியத்திலே படுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த அவர்கள் போகிற படகு அமுழத்தக்கதாக, அப்படியாக கவிழத்தக்கதாக அலைகள் கொந்தளிக்கிறது.
அப்பொழுது சீசர்கள் பயப்படுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று கேட்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே. அவர் நித்திரையாயிருக்கிறார். அவர் எழுந்து உடனே இறையாதே என்று, அமைதலாயிரு என்று அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அப்படியாக அதுவரைக்கும் பொங்கி கொந்தளித்த கடல் அவருடைய அந்த அதட்டலை கேட்டு அப்படியாக அமைதலாகிறது. சாதாரண கடலாக, அப்படியே அலைகள் இல்லாத ஒரு சாதாரண கடலாக அப்படியாக மாறுகிறது. அதையெல்லாம் பார்க்கிறார்கள். என்ன இது அதிசயமாக இருக்கிறது! இவருடைய பேச்சுக்கு, இவருடைய கட்டளைக்கு இந்த கடல், காற்று எல்லாமே கட்டுப்படுகிறது என்று. பிரியமானவர்களே, காரணம் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். அவர் தெய்வமாக இருந்தும் அவர் மனுஷருடைய பாவங்களை போக்க வேண்டும் என்பதற்காக தானே வந்து தன்னை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். தான் பாவமே அறியாத அந்த பரிசுத்தர் எங்களுடைய பாவங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படியாக இருக்கிறது. அதான் அவர்கள் சீசர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எழுதின இந்த புதிய ஏற்பாட்டு நிருபத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போலியான கட்டுக்கதைகளை நம்பினவர்களாக அல்ல. நாங்கள் அவரோடு இருந்தோம், அவர் செய்தவற்றை எல்லாவற்றையும் பார்த்தோம். இப்படியாக வானத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்று. அவரே பரலோகத்திற்கு வாசலாயிருக்கிறார். அவரே வழி. பிரியமானவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்வு. இல்லாவிட்டால் இந்த உலகம் ஒரு நாள், இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் முடிந்துவிடும். பிறந்தோம், வளர்ந்தோம், இன்று பார்த்தால் ஏதோ சிறு பிள்ளைகளாக, ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் சிறு பிள்ளைகளாக நாங்கள் விளையாடியது போல் இருக்கிறது. அதற்குள்ளே காலங்கள் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையின் அரைவாசி கட்டத்தை நாங்கள் தாண்டுகிறோம். இன்னும் அரைவாசி கட்டம் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுவும் அநேகர் அற்ப ஆயுசுகளிலே அப்படியாக மரணிக்கிறார்கள். எப்பொழுது நாங்கள் ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்வது? ஜீவனுள்ள தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுது விசுவாசிப்பது? இப்படியாக அந்த 12 சீசர்களுக்கும் அவர் காட்சி அளித்தார். 12 சீசர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருப்பவராக அவர் காட்சி அளித்தார். பிரியமானவர்களே, அவர்களோடு பேசினார், அவர்களோடு சத்தியத்தை பேசினார், இப்படியாக வருகிற காரியங்களை பற்றி பேசினார். பிரியமானவர்களே, இதோ நான் பிதாவினிடத்திலே செல்லுகிறேன் என்று அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்படியாக 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்த்தார்கள். இப்படியாக அவர் பரலோகத்துக்கு செல்வதை பார்த்தார்கள். அவர் சொன்னார், நான் எப்படி போனேனோ அப்படியே திரும்பவும் வருவேன், என்னுடைய வருகையிலே நான் வருவேன் என்று. அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவருடைய ஜனங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, சிந்திப்போம். மாயை பின்பற்றி இப்படியாக அழிந்து போகாதபடிக்கு உண்மையை பின்பற்றுவோம். பிரியமானவர்களே, இப்படியான பிழையான கட்டுக்கதைகளை நம்பினவர்களாக இல்ல. அதான் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் பிழையான இப்படியான போலியான கதைகளை நம்பினவர்களாக அல்ல. நாங்கள் கண்ணார கண்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டோம். அவரை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கு முன்பு அவர் சொன்னார், என்னை சிலுவையிலே அடிக்க கொண்டு போவார்கள் என்று அவர் சாதாரணமாக இருந்த வேளையிலே அவர் சொன்னார், இப்படியாக நாட்கள் நெருங்குகிறது, என்னை இவர்கள் சிலுவையிலே அடிக்க கொண்டு போவதற்கு நாட்கள் நெருங்குகிறது, இந்த உலகத்தின் மக்களின் பாவப்பட்ட ஜனங்களுக்காக தான் மரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதன் பிரகாரமே இப்படியாக அவரை சிலுவையிலே அடித்தார்கள். இந்த சீசர்கள் அவரை கண்டார்கள் சிலுவையிலே அடிக்கப்படுகிறது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். சீசர்கள் கண்டார்கள். சீசர்கள் துக்க முகமாக இருந்தார்கள். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து அவர்கள் இப்படியாக அவரை கொன்று விட்டார்களே என்று சொல்லி. ஆனாலும் 3ஆம் நாள் அவர்கள் பார்த்தார்கள், அவர் உயிரோடு எழுந்தவராக அவர்களுக்கு காட்சி அளித்தார். பிரியமானவர்களே, கண்டார்கள், மகிழ்ந்தார்கள். அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார், அதையும் கண்டார்கள். மீண்டும் வருவேன் என்றார்.
அதையும் கண்டார்கள். சத்திய தேற்றரவாளரை அனுப்புவேன் என்றார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்றார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றார். அந்நிய பாசைகளிலே, நவமான பாசைகளிலே பேசினார்கள். மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். இப்பொழுது அவருடைய வருகைக்காக அவருடைய ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். பிரியமானவர்,